வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கோயாலில் தங்கியிருக்கோம். கோயாலிலேருந்து ஒரு 19 கிலோமீட்டரு தள்ளி மார்பிள் மவுண்டைன்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அதை பார்க்குறது தான் இப்போ போயிட்டுருக்கோம். வழக்கம் போல் கிராப்பு டூ வீலர் கூட கிட்டத்தட்ட ஒரு 70 ரூபாயிலிருந்து 80 ரூபா நம்ம ஊர் காசுக்கு ஆகுது. ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிராமம், ரெண்டு பக்கம் நெல் பயிர் தான் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நம்ம ஊர் பக்கம் போகிற மாதிரியே இருக்குது. நல்ல ரோடு, தரமான ரோடு, ரெண்டு பக்கம் மரங்கள். இந்த மார்பிள் மவுண்டைன்ஸுக்கு நம்ம ஜனாங்லேருந்து போகலாம், இந்த ஹோயான்லேருந்து போகலாம். ஹோயானில் வந்து கொஞ்சம் நிறைய இடம் பார்க்குறதுக்கு இருந்தாலும் இந்த ரூட்டு நல்லாயிருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. இது வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த மலை வந்து ரொம்ப உயரமான மலை. அதாவது கிட்டத்தட்ட 1791 மீட்ரு. இது வந்து குகைக்குள்ளார போயிட்டு வர மாதிரி இருக்குது. குகை என்ட்ரன்ஸுக்காண்ட பாருங்க. உள்ளார போய் படி கிட்டத்தட்ட ஒரு 350-400 படி வரைக்கும் இருக்கும். அதை உள்ளே போட்டிங்கனாக்கா அங்கங்கே தண்ணிலாம் ஒழுவிட்டே இருக்கும். குகை உள்ளார போகும். வயசானவங்களுக்கு தான் இந்த பக்கம் எலிவேட்டர் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. நல்லா வசதி செஞ்சுருக்காங்க. உள்ளே போய் படி ஏற முடியாதவங்களுக்கு இங்கே வந்து ஏறி போயிடலாம். அது வந்து எலிவேட்டரில் வந்து நம்ம ஊர் காசு 30 ரூபா, 15,000 வியட்நாம் டாங்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதே நம்ம குகை வழியாக உள்ளே போகிறோம்னாக்கா 40,000 டாங்கு. அது வந்து கிட்டத்தட்ட 130 ரூபா. எல்லா வசதியும் உட்காந்துருக்காங்க மக்கள். நல்ல மேப்பு எல்லாம் போட்டிருக்காங்க. காம்பரியே மக்கள்லாம் வந்துடுறாங்க. எல்லா குரூப்பு டூர் தானே, எல்லாம் அங்கேருந்து வந்துடுறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு கடற்கரை நகரம். மேலே பாருங்க, மேலேருந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் கடற்கரை, சுற்றிலும் மலைகள் தான். எல்லாம் மார்பிள் மவுண்டைன். இப்போ மார்பிள் மவுண்டைன்லேருந்து முன்னாடி இங்கே உள்ள பக்கத்தில் உள்ள மார்பிள் நம்ம ஊர் மலையை குடையிற மாதிரி வெட்டி இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து சிலைகள் செய்கிற இடம் தான். மார்பிள்லே செஞ்சுருப்பாங்க. புத்தர் சிலையிலேருந்து ஏகப்பட்ட சிலைகள். அது இப்போ ஏதோ தடை பண்ணியிருக்காங்க கேள்விப்பட்டேன். வேறு இங்கேருந்து மார்பிள் வெட்டி எடுத்து வராங்க போல இருக்குது. அவ்வளோ நல்லா இது ட்ரெக்கிங் போகிறவங்க, இவங்க போகிறவங்களாம் அது இது ஒரு 5 மலை சேர்ந்தது. 5 மலை ஒரு நடுவில் இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த டாப்பு வரைக்கும் நம்ம போகிறதுக்கு. உள்ள பெரிய புத்தர் சிலை இருக்குது. நிறைய புத்தர் கோயில் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட சிறு கோயில்கள் அங்கே இருக்குது. நல்லா மேலே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் காத்தடி ஒரு கடற்கரையை ஒட்டி நிறைய டெவலப், நிறைய ஸ்டார் ஹோட்டல் கட்டுறாங்க அந்த ரோட்டில் இருக்கிற அதை முக்குண்டு. அந்த ரைட் சைடு போனீங்கன்னா தான் நேராக ஹயான், இந்த லெஃப்ட் சைடு போனீங்கன்னாக்கா தனாங்க. அந்த என்ட்ரன்ஸ் மாடி லிஃப்ட்டில் ஏறி வந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் ஏறி வந்துடலாம். ஏறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வியூ, நல்லா ஃபுல்லாக பார்க்கலாம். நல்லா ஒரு 2 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோ இடம் இருக்குது மாடியில். மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காற்றுக்கு பஞ்சமே கிடையாது. இப்போ ஜில்லுன்னு இருக்கும். மேலே வந்து அந்த புத்தர் கோயில் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இது வந்து அதோடைய ஃப்ரெஞ்சுக்காரவங்க இருந்தப்போ உள்ளது தான் இது. அப்போ வந்து இந்த பக்கம் இது கடற்கரை நகரம், போர்ட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. பழைய காலத்து கட்டடமும் அந்த பக்கத்தில் இருக்குது. புத்தர் சிலை பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. எல்லாமே பெரும்பாலும் எங்கே போனாலும் வந்து புத்தர் சிலை தான். ஆனால் இது வந்து இந்த புத்தர் சிலை பார்க்குறது வந்து நம்ம உள்ளே குகை மாதிரி இருக்கும். அதில் அங்கங்கே படி வெட்டி வச்சுருப்பாங்க. படி அதில் வந்து ஒரு 300-350 படி. கொஞ்சம் வயசானவங்களாம் ஏறலாம் சிரமப்படுவாங்க. உள்ளே ஒரு இருட்டாக இருக்குது. அங்கங்கே லைட்டிங் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அதுக்குள்ளே வழியாக போகல, ஏன்னா நமக்கு மூச்சு வாங்குவோம். அதெல்லாம் பேசாமல் எலிவேட்டர் போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி கூட நம்ம பழனி இதெல்லாம் ரோப் காருக்கு போல் இந்த மாதிரி ஐடியா பண்ணியே நம்ம பழனி இதுக்கெல்லாம் வந்து மேலே போகிறதுக்கு இந்த மாதிரியான இதே பண்ணலாம். எல்லாம் வசதி பண்ணி கொடுத்தாக்கா மக்கள் நல்லா பயணம். இப்போ ஏன்னா ரோப் கார் போகிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்க.
திடீர் ரிப்பேர் ஆகிடுது, அது ஆயிடுது. அது இல்லாமல் இந்த மாதிரி எலிவேட்டர் மாதிரி வச்சுக்கலாம், காசு வாங்கிக்கலாம். நல்ல இலகுவாக இருக்கும் போய் பார்த்துட்டு வர்றது. மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு வரணும். சிட்டியில் பாருங்கள், ஃபுல்லாக கடற்கரை தான் ஃபுல்லாக. நிறைய டூரிஸ்ட்லாம் காலகட்டத்திலே வந்துடுறாங்க. ஏன்னா இது டைமிங் வந்து காம்பரா 7 மணிக்கே ஆரம்பிச்சிடுறாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் இந்த ஜனாங்கல் தங்கியிருக்கவங்கலாம், இந்த டூரிஸ்ட்டுவங்களாம் மணி 7-7:30 மணிக்கெலாம் வந்துடுறாங்க. கூட ஏன்னா அவங்களாம் பெரும்பாலும் எல்லாம் நடந்து போகிறாங்க. நம்ம மக்கள் கொஞ்சம் வயசானவங்க தான் எலிவேட்டரில் ஏறி போகிறாங்க. பாக்கி எல்லாம் வந்து உள்ளார நடந்தே போயிடுறாங்க. உள்ளார நல்லா உள்ளார பார்த்திங்கன்னா தண்ணியாக எல்லாம் ஹெல்மெட்டு, சில பேர் ஹெல்மெட் போடுவாங்க. ஏன்னா உள்ளார வந்து அங்கங்கே தண்ணி ஒழுவிட்டே இருக்கும். மேலே சில இடத்துல பாறைகள் வந்து தலைக்கு இடிக்கிற மாதிரியே இருக்கும், அது ஆபத்து. அதுக்காக வந்து ப்ரிகாஷனாக ஹெல்மெட்டு மாட்டி போகிறாங்க. இது அவுட்டரில் எல்லாம் உட்காந்துருக்காங்க, நல்ல வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி மேலேருந்து வர தண்ணி மாதிரி இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் பாருங்கள், அதுக்குள்ளார தான் நுழைஞ்சிப்போம். மக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க வாசப்படியில். அந்த இது வச்சுருக்காங்க, என்ட்ரன்ஸ் படி. டிக்கெட்டு எடுத்துகிட்டு நேராக அதுக்குள்ளே போய் போகலாம். இந்த மாதிரி நான் வந்து போன மாதிரி எலிவேட்டர் வழியாகவும் வரலாம், ஒன்றும் இது கிடையாது. வெளியில் இந்த இதை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக நீளமாக கடை வீதி தான். கடை வீதினாக்க என்னென்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த மார்பிள்லேருந்து சேலை செய்கிறது தான். புத்தர் சிலை, சிங்கமன்றி ஒரு இந்த சிலை, என்னெல்லாம் புத்தருக்கு சம்மந்தப்பட்ட அந்த மாதிரியான இதெல்லாம் இங்கே தான் ஆர்டர் கொடுப்பாங்க போல இருக்குது. அதில் பாருங்கள் சிலை, விதவிதமான சிலைகள் ஃபுல்லாக மார்பிளில் தான் செஞ்சுருக்காங்க. அதான் நேர்த்தியாக இருக்குது, ஃபுல்லாக கடை தான். புத்தர் சிலை வந்து என்னென்ன டிசைன் இருக்குது அத்தனை டிசைன் செஞ்சு வச்சுருக்காங்க. சாப்பாடு ஹோட்டல் அங்கே ஒரு 5-6 ஹோட்டல் இருக்குது. மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அது 19 கிலோமீட்டர் இல்லை, ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும். அங்கேருந்து வந்துட்டு திருப்பி நம்ம ஹயானுக்கு போயிடலாம். நான் ஹயானில் தான் ரூமில் தங்கியிருந்தோம். அதனால் இது காம்பை வந்து இதை ஃபுல்லாக பார்த்துட்டு, ஏன்னா ஹயானில் வந்து அந்த தை ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏற்கனவே உள்ள வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும், விளக்குகளை போட்டிங் போகிறது, அந்த விளக்கு எரிகிறது, அது வந்து ஈவினிங் பார்க்கலாம். அதனால் காம்பை இங்கே வந்துட்டு ஈவினிங் போயிடலாம். அவசியம் ஹயான் வந்தாக்கா பக்கத்தில் இது வந்து அவசியம் வந்து இந்த மார்பிள் மவுண்டெயினை பாருங்கள். ஒரு 2 மணி நேரம்னாலும் நல்லா பொழுது போகக்கூடியது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.